வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்ல எப்படி சென்டம் எடுக்கிறது அப்படின்றதான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு 5 டிப்ஸ் தான் சொல்லப் போறேன். அது என்னன்றத பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்கோட சாப்டர் வைஸ், அதாவது யூனிட் வைஸா வந்து நெறைய பேர் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, 2019ல இருந்து அண்ட் 2024 வரைக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து நான் கமெண்ட்ல கொடுக்குறேன், இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துக்குங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த டாபிக்ல ஃபுல்லா கொஸ்டின் பேப்பர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடியே அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி போட்டாச்சு நிறைய வீடியோஸ். ஓகே, அதனால அதோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. எஸ், இப்ப நம்ம டிப்ஸ் என்னன்றத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம கான்செப்ட நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா, கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும். அதாவது இந்த சாப்டர் வைஸ் வெறும் ஃபார்முலாவோ, ஃபார்மேட்டோ படிக்கிறதுனால நம்ம சென்டம் வாங்கிட முடியுமா அப்படின்னா இல்ல. கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கான்செப்ட் அப்படின்னும்போது நமக்கு அது தியரியும் இன்க்ளூட் ஆகுது. ஓகே, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அக்கவுண்ட்ஸ் பேப்பர்ல எல்லாரும் ப்ராப்ளம்ஸ் நல்லா போட தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா வந்து அந்த தியரட்டிக்கல் பார்ட் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. சோ அந்த கான்செப்ட்ஸ் நல்லபடியா நீங்க தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால எப்படி ப்ராப்ளம் குடுத்தாலும் அத அட்டெண்ட் பண்ண முடியிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாம 2 மார்க்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, மேஜரா நமக்கு தியரி தான் கேட்பாங்க. ஓகே. அப்ப அந்த தியரிஸ் எல்லாம் நம்ம நல்லா எழுதணும் அப்படின்னா, நிச்சயம் நமக்கு என்ன தெரியணும்? அந்த இடத்துல கான்செப்ட் நல்லா தெரிஞ்சா தான் அந்த தியரி எல்லாமும் நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும். எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிராக்டிஸ் வித் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். அதாவது ப்ரீவியஸா ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ நீங்க சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. அப்பதான் எத மாதிரி டிஃபரெண்டா ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரிய வரும். ஓகே. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா, ஏதாவது யூனிக்கா கேட்டிருக்கலாம். அப்ப அத வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு புரியும். இப்ப நான் உங்களுக்கு குடுத்திருக்க லிங்க் பாத்தீங்கன்னா, இதுல எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல சாப்டர் வைஸ் சால்வ் பண்ணது குடுத்திருக்கேன். நீங்க அது மாரி பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ சால்வ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எஸ். இது கண்டிப்பா பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லயோ, இல்ல வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரோ, இத மாதிரி நெறைய அசைன்மென்ட் ப்ராப்ளம்ஸ் இது மாரிலாம் நெறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் நமக்கு வந்து நெறைய அ ரொம்ப இதுவா தெரிய வரும். சோ அப்பதான் நம்மளால வந்து ஈஸியா சென்டம் வாங்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல். இத வந்து நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க. அதாவது ஃபைனல் ஆன்ஸர ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 10 மார்க் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் ப்ராப்ளம்ஸ் போங்க. அண்ட் அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா, 2 மார்க் ப்ராப்ளம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. 2 மார்க் தியரினாலும் லாஸ்ட்டா வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் 5 மார்க், 10 மார்க் எல்லாம் நம்ம முன்னாடி போடுறது மூலமா ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 10 மார்க் கொஸ்டின் அப்டின்னா கண்டிப்பா வந்து நம்ம சரியா போடுறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சோ அந்த 10 மார்க் கேள்வி 3 நம்ம கரெக்ட்டா போட்டுட்டோம் அப்டின்னாவே, அந்த பேப்பர வேல்யூ பண்ற எக்ஸாமினருக்கு பாத்தீங்கன்னா, உங்க மேல ஒரு நல்ல இம்ப்ரஷன் வந்திருக்கும். அதனால 5 மார்க்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் மார்க் வர சான்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி தியரிலயும் உங்களுக்கு மார்க் குறைக்காம ஃபுல்லா 2 மார்க்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அசைன் பண்ணுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம தியரி வந்து எழுதியிருக்கோம் அப்டின்னா, அது சிலது வந்து சில பாயிண்ட் நம்ம கரெக்ட்டா குடுக்கல அப்டின்னா, நமக்கு அதுல மார்க் போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. இதுவே நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போட்டிருக்கோம் அப்டின்னா, நிச்சயம் வந்து எக்ஸாமினர் வந்து அந்த தியரி பார்ட்ல மார்க் குறைக்க மாட்டாங்க. அதுக்காக தான் உங்கள வந்து என்ன சொல்றேன் அப்டின்னா, 10 மார்க் போட்டு, 5 மார்க் போட்டு, அதுக்கப்புறம் வந்து 2 மார்க் அட்டெண்ட் பண்ணுங்க அப்டின்ட்டு. ஓகே. அண்ட் பிரசன்டேஷனும் ரொம்ப நீட்டா இருக்கணும். ஃபைனல் ஆன்ஸர ஹைலைட் பண்ணுங்க. ஒரு ப்ராப்ளம் முடிச்சோனே அடுத்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுது அப்டின்ற மாதிரி ஒரு கேப் விட்டு நீங்க பண்ணுங்க. ஓகே. ரொம்ப அப்படியே கிளம்ஸியா இருந்துச்சு அப்டின்னா, பேப்பர் வந்து வேல்யூ பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க சரியாவே போட்டிருந்தாலும், அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் குடுக்காது உங்கள பத்தி. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்டின்னு பாத்தீங்கன்னா, சில்லி மிஸ்டேக்ஸ் நெறைய வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. அதனால ஒரு கால்குலேஷனும் பாத்தீங்கன்னா, டபுள் செக் பண்ணுங்க. இதுல பார்த்தோம்னா, நம்ம மேஜரா நம்ம எத்தன ப்ராப்ளம்ஸ் அட்டெண்ட் பண்ண போறோம் அப்டின்னா, 10 மார்க்ல ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் அண்ட் 5 மார்க்ல ஒரு 5 ப்ராப்ளம்ஸ். இவ்ளோ தான் நம்ம அட்டெண்ட் பண்ண போறோம். ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும். ரேரா தான் பாத்தீங்கன்னா, 2 மார்க்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஓகே. மொத்தமே 8 ப்ராப்ளம் தான். இன் ரேர் கேஸ் உங்களுக்கு 2 மார்க்ல ஒரு 2 ப்ராப்ளம் கேட்டானா கூட 10 ப்ராப்ளம் தான் நம்ம அட்டெண்ட் பண்ண போறோம். சோ, இந்த 10 ப்ராப்ளம வொர்க் அவுட் பண்ணும்போது,
ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் கால்குலேட்டர் பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு கால்குலேட்டரை எடுத்துட்டு போங்க. நெறைய பேர் பாத்தீங்கன்னா, எக்ஸாம் ஹால்ல பாரோ பண்றாங்க கால்குலேட்டர்ஸ். அத மாதிரி இல்லாம, அவங்கவங்க இண்டிவிஜுவலா ஒரு கால்குலேட்டர் எடுத்துட்டு போங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கு ரெகுலரா பிராக்டிஸ்ல இருக்க கால்குலேட்டரா எடுத்துட்டு போங்க. அண்ட் கால்குலேஷன டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்புறம் வந்து நம்ம இந்த சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது மூலமா ஈஸியா நம்மளால ஃபுல் மார்க் வாங்க முடியும். அண்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபார்மேட் ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்னா, இது எக்ஸாம்க்கு முன்னாடியே தனியா ஒரு ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபார்முலாலாம் இருக்கு ஒரு சப்ஜெக்ட்ல அப்படின்றத ஒரு தனியா ஷீட் போட்டு ஃபார்மேட்டும், ஃபார்முலாவும் எழுதி வச்சு அத பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களால சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகே. நிச்சயம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் எக்ஸாம் எல்லாரும் நல்லா பண்ணுங்க. அண்ட் உங்களோட மார்க்ஸையும் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேற ஏதாவது டாபிக்ஸ் பார்க்கலாம். Thank you for your patient listening.